ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ரீவேல்யூஷன் ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டேட்டில் ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிருக்கு. அதனால் நான் ஈஸியாக வந்து ரிசல்ட் பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி அஃபீஷியல் அப்டேட் செஞ்சுக்கிறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரிவ்யூ பற்றியும் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரிசல்ட் செக் பண்ணுறப்போ இன்வேலிட் அப்படிங்கிற மாதிரி வருது அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க. ஸோ அது எதனால் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓல்டு ரிசல்ட் வந்து இன்னும் ஷோ ஆகுது அப்படிங்கிற ரீசனும் சொல்லிட்டு இருந்தீங்க, அதை பற்றிலாம் பார்க்கலாம். ஸோ இது போக ஓவராலாக இந்த ரீவேல்யூஷன் ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அனாயன்ஸில் படித்த ஏப்ரல் மே 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ரீவேல்யூஷன் ரிசல்ட் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. நம்ம சேனலில் ரிசல்ட் பப்ளிஷ் ஆனவே ஷேர் பண்ணிட்டோம். ஸோ இது போக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டேட்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரீவேல்யூஷன் ரிசல்ட்ஸுமே வந்திருக்கு. அந்த டேட்டோட இதுவுமே நான் காட்டுறேன். ஸோ இதை தான் நம்ம அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம், கரெக்டாக அதே டேட்டில் வந்திருக்கு. இது மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து நிறைய பேர் இந்த டேட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கனால ரிசல்ட் பேஜ் செக் பண்ணுறப்போ கொஞ்சம் ஸ்பீடாக வந்து நான் ரிசல்ட் செக் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி அஃபீஷியல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ரிவ்யூ அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ரிசல்ட் செக் பண்ணுறப்போ இன்வேலிடுன்னு வருதுங்கிற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து நெட்ஒர்க்லாம் கரெக்டாக தான் கிடைக்கும், இருந்தாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து காட்டுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து மோஸ்ட்லி சர்வர் இஷ்யூவாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பாருங்கள், இல்லைனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு மார்னிங் கூட எடுத்து செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் இருக்க சான்சஸ் இருக்குது. இனிமேல் உங்களுக்கு இன்வேலிட்னு வருதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓல்டு ரிசல்ட்ஸ் வருது அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. இது எதனால் இருக்கலாம்னு என்னோட ஒப்பீனியன் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கு மட்டும் ரிவ்யூ பற்றி பார்க்கலாம், ஏன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் நான். ஸோ இந்த ரிவ்யூ ரீசன் எதனால் நான் சொல்கிறேன்னா, அதாவது ஃபஸ்ட்டு இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு ரீவேல்யூஷன் ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிடுச்சு. ரீவேல்யூஷன் பே பண்ண காலேஜுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிவ்யூவோட ஆன்சர் ஸ்கிரிப்ட் வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இவங்க வந்து ரிவ்யூவுக்கு தான் சொல்லியிருக்காங்க. அதாவது ரீவேல்யூஷனுக்கு அப்புறம் ரிவ்யூ வந்து ஆன்சர் ஸ்கிரிப்ட் வாங்கணும் அப்படின்னா அது காலேஜ் ஃபீஸ் பே பண்ணவங்களுக்கு தான். ஸோ நான் அதே சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஓல்டு ரிசல்ட் பப்ளிஷ் ஆனது உங்களுக்கான ரீவேல்யூஷன் ரிசல்ட்ஸ் இன்னும் வராமல் இருக்கிறதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்படியே இருக்கிறப்போ உங்கள் காலேஜ்லேருந்து அந்த ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ரீவேல்யூஷன் ரிசல்ட் வரலாம். பட் இது என்னோட ஒப்பீனியன் தான், அதனால் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு பேஸ் வைஸாக ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண மாதிரி மென்ஷன் பண்ணல. ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு உங்கள் காலேஜ்லேருந்து பே பண்ணிட்டாங்கன்னா வருமா, இல்லை ஏதோ சர்வர் இஷ்யூனால அந்த ஓல்டு ரிசல்ட்ஸ் வந்து ஷோ ஆகுதா அப்படிங்கிறது தெரியல. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட் மென்ஷன் பண்ணி எதுவும் கொடுக்கல. மேபி நாளைக்கு மார்னிங்கில் அதுக்கப்புறம் எதுவும் சர்க்குலர் வருமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா டேட் மென்ஷன் பண்ணி தான் உங்களுக்கு ரிவ்யூ வரும். ஸோ ஆனால் ரிவ்யூ கொடுக்கல. ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் ரிவ்யூ ரிசல்ட் வரும். அதை பற்றி நம்ம ஏதாவது அப்டேட் கிடைச்சா உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த ஓவரால் ரீவேல்யூஷன் ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மோஸ்ட்லி நான் வந்து கேட்ட வரைக்குமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு 70 to 80% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து NC தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் மோஸ்ட்லி இந்த மேத்தமெட்டிக்கல் பேப்பர் M1 M2 M3 ஏதோ ஒரு சில பேருக்குலாம் கிளியராக இருக்குது. ஸோ ஆனால் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு NC தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாஸ் ஆகிருக்க மாதிரி சொன்னாங்க. ஆனால் அந்த இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் இந்த மாதிரி இருக்க பேப்பர்லாம் அரியர் தான் விழுந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது எந்த ஒரு சேஞ்சஸுமே ஆகலை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் ஒரு 30 to 20% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாஸ் ஆகிருக்க மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து NC தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா அதனால் அந்த ஏப்ரல் மே 25 ரீவேல்யூஷன் ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் நிறைய NC தான் வந்திருக்கு. ஸோ நீங்கள் ரிசல்ட் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஒப்பீனியன், அதாவது உங்களுக்கு வந்து ரிசல்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.